வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை முன்னாடி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கும் நம்ம கோவிலுக்கு போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் உண்டா சார்? கோயிலில் வந்துட்டு சரியான வழிபாடு சரியான முறையில் கோவில் அமைத்து இருந்தால் வாஸ்து பிரகாரமும் அந்த கோயிலை வந்துட்டு கும்பாபிஷேகம்னு ஒன்று பண்ணும்போது அந்த கடவுளுக்கு கண்ணு திறக்கிறது, கடவுளுக்கு உயிர் ஓட்டுறது அப்படிலாம் ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது கோயிலுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கிற பொழுது இறைவன் அந்த கோவிலில் வந்து போவார். நீங்கள் கும்பிட நீங்கள் உங்கள் வேண்டுதல் வைக்கும் போகும்போது நீங்கள் சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியே வருது பாருங்கள், அது அப்படியே அங்கே தீபத்து மூலிமா சக் பண்ணி உள்ளே இழுத்துரும். இந்த நிகழ்வு இந்த ப்ராசஸ் கோயிலில் நடக்கும். வீட்டுக்குள்ளே அப்படி நடக்குமா? உங்கள் பாரம் மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ அப்படியே பத்திரமா உங்கள் கூடயே தான் இருக்கும். நீங்கள் பூஜை ரூமில் நின்று சாமி கும்பிட்டாலும் சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பாரம் போயிடுச்சா? போகுமானா? போகாது. உள்ளே நுழையும் போகும்போதே அதனுடைய சக்தியை பிரமிச்சு போயிடுவாங்க எல்லாரும். நான் உங்கள் சன்னுடைய பதிவில் கூட சொல்லியிருப்பேன் சார். நான் செல்வியாக முதல்ல அந்த கோவிலுக்கு போனேன் சார். சொன்னாங்க இந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அப்படின்னு. திருமதியாக தான் திருப்பி அந்த கோவிலுக்கே போனேன். கடவுளுக்கு என்ன தெரியுமா, மனிதனுக்கு தேவையானது கொடுக்குற வேலை தான் கடவுளுக்கு. கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம முறை பிரகாரம் சரியான இடத்துக்கு சரியான முறையில் போயிட்டு நம்ம அதை போய் வேண்டுதல் வச்சாக்கா அங்கே போயிட்டு வந்தாலே போதும். நம்ம எனர்ஜி நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாவே, அங்கே கனெக்ட் ஆயிடுச்சுனாவே ஒன்றும் தடுக்க முடியாது, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் பேரை முதல்ல சொல்லிடுவாங்க, சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க, உரு ஏற்றுவாங்க, பவர் ஏற்றுவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போது யாகம் எங்கே நடக்குதோ அங்கே போனீங்கன்னாக்கா உங்கள் பேருக்கு பவர் ஏறிடும். யாகம் நடத்துகிற இடமா நம்ம எந்த கோயிலுக்கு எங்கே தேட முடியாது. நம்ம கோயிலில் ஜனவரி மாதம் யாகம் நடத்த போகிறோம். அவ்வளோ பேரும் கலந்துக்கலாம், அவ்வளோ பேரும் வரலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரை உரு ஏற்றிக்கிடலாம். நீங்கள் நின்று பண்ணவே அங்கே அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் பேரில் உரு ஏறிடும். வீட்டில் ஃபோட்டோ தான் இருக்கும், கோயிலில் விக்கிரகம் இருக்குன்ட்டு சில பேர் இப்படியும் கேட்கலாம். சரி சார், நாங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கோமேன்னு சொல்லலாம், இல்லை நாங்கள் இனிமேல் வச்சுக்கிறோன்னு கூட சொல்லலாம். கூடாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சிகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தெய்வ வழிபாடு அப்படின்றது எல்லாருக்குமே நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்குது சார். இருந்தாலும் தெய்வத்தை தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே போனாலும் கடவுள் ஒன்று தானே, எங்கே போனாலும் ஒரே பலன் தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் எல்லாருக்கும் உண்டு சார். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை முன்னாடி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கும் நம்ம கோவிலுக்கு போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் உண்டா சார்? இல்லை வெவ்வேறு பலன்களை கொடுக்குமா சார்? வெவ்வேறு வித்தியாசங்கள் உண்டு, வெவ்வேறு பலன்களும் உண்டு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போது வீட்டில் வச்சுருக்கிறது நம்ம சாமி கும்பிட்றது எல்லாம் ஃபோட்டோக்கள் தான். ஃபோட்டோக்கள் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்றோம். அது எல்லார் வீட்லேயும் அப்படி தான். கோயிலில் போனீங்கன்னா விக்கிரகம் இருக்கும். கோயில் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் என்பது தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். நான் வீட்டில் இருந்து கும்பிட்டா செஞ்சு கொடுக்க மாட்டாரா? அப்போ கடவுளுங்கிறது பேருக்கு அர்த்தம் என்ன? கோயிலுக்கு தான் நான் போகணுமா? அப்படிலாம் கேள்வி இருக்குது. நான் சொல்ல வர்றதை நீங்கள் கோயிலுக்கே போகாமல் வீட்டில் இருந்து கும்பிட்டாலே கடவுள் கொடுப்பார். அது மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி வீட்டில் இருந்து வீட்லேயும் சாமி இருக்குது. எல்லார் வீட்லேயும் பூஜை அறைன்னு வச்சுருக்கோம். எல்லா சாமி போட்டோம் இருக்குது, எல்லா சாமி கும்பிட்றோம். கோயிலில் போனாலும் சாமி தானே இருக்குது, அங்கேயும் அதானே கும்பிட்றோம். கோவிலுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா அங்கே கோயிலில் நீங்கள் சரியான வழிபாடு சரியான முறையில் கோவில் அமைத்து இருந்தால் வாஸ்து பிரகாரமும் அந்த கோயிலை கும்பாபிஷேகம்னு ஒன்று பண்ணும்போது அந்த கடவுளுக்கு கண்ணு திறக்கிறது, கடவுளுக்கு உயிர் ஓட்டுறது அப்படிலாம் ஒரு நிகழ்வு இருக்குது. ஏன்னா நான் கோவில் கட்டியிருக்கிறவங்கிறதுனால எனக்கு தெரியும். அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போகக்கூடாது. அது அவ்வளோதான். இதெல்லாம் அந்த இது பண்ணும்போது உயிரோட்டம் ஏறிடும். அப்போது கோயிலுக்குள்ளே உயிரோட்டம் இருக்கிற பொழுது இறைவன்
அந்த கோவிலில் வந்து வந்து போவார். ஆனால் ஒரு வீட்டில் இறைவன் வந்து வந்து போவான். அப்படி ஒரு கோவிலில் இறைவன் வந்து வந்து போகிற கோயில் எங்கவாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருக்கும். நம்ம வீடு இருக்குது, வீட்டில் வீட்டு ஸ்மெல்லு தான் இருக்கும். வீடுனா வீடு மாதிரி இருக்க போகுது, வீட்டுக்குன்னு ஸ்மெல்லு என்ன இருக்குது? ஏதாவது ஐட்டங்கள் ஏதாவது செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு தான் வரும். நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பொருள் ஏதாவது வீட்டில் சமையல் கேட்டில் ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த ஸ்மெல்லு தான் இருக்கும். அதை தவிர வீடு வீடாக தான் இருக்கும். ஆனால் கோயிலுக்குள்ளே நீங்கள் அந்த உள்ள நுழையும் போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கிற ஸ்மெல்லு வந்துடும். உண்டா இல்லைங்களா? உண்டு சார். கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்கிற ஸ்மெல்லு, கோயில் ஸ்மெல்லு வந்துடும், வாசனை வந்துடும். அதுதான் சக்தி, அதுதான் பவரு. காரணம், அந்த கோயிலுக்கு இறைவன் வந்து செல்கிறார், வந்து வந்து செல்கிறார். அவங்க வந்துட்டு போன யாருனாலும் வரலாம், எந்த இறைவனும் வரலாம், எந்த கடவுளும் வரலாம், எந்த சாமியாரும் வரலாம். வீடுங்களில் அப்படி வந்து போக மாட்டாங்க. அதனால் வந்து இது இருக்காது. 1 2 நீங்கள் கேட்ட மாதிரி கடவுள் தூண்லேயும் இருப்பார், துரும்பில் இருக்கும்போது நான் வீட்டிலேருந்தே கும்பிட்டு போகிறேன்னு தாராளமாக கும்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் சமாச்சாரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் நின்று வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த வேண்ட 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 நீங்கள் கும்பிட 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 நீங்கள் உங்கள் வேண்டுதல் வைக்கும் போகும்போது நீங்கள் சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியே வருது பாருங்கள். அது அப்படியே அங்கே தீபத்து மூலியமாக சக் பண்ணி உள்ளே இழுத்துரும். கோயிலை விட்டு வெளியே வரும்போது அது சக் பண்ணி இழுக்கும் போகும்போது நீங்கள் அப்படியே மனசு பாரத்தோடு போனீங்க, ஃப்ரீ ஆயிடுவீங்க. இந்த நிகழ்வு, இந்த ப்ராசஸ்ஸு கோயிலில் நடக்கும். வீட்டுக்குள்ளே அப்படி நடக்குமா? உங்கள் பாரம் மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ அப்படியே பத்திரமா உங்கள் கூடயே தான் இருக்கும். நீங்கள் பூஜை ரூமில் நின்று சாமி கும்பிட்டாலும் சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பாரம் போயிடுச்சா? போகுமானா போகாது, அது கோயிலுக்குள்ளே தான் போகும். அப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கும்பிட்ற சமாச்சாரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே கிடைக்கிது. கடவுள் தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார், கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வெளியே போகவே இல்லையே, அது உங்கள் உடம்புக்குள்ளே தானே இருக்குது. அது போகணுன்னா நீங்கள் உங்கள் இடத்த விட்டு நகர்ந்து கோயிலுக்குள்ளே போனால் தான் அது போகும். அது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் பொண்ணு சுற்றிட்டு உட்காந்து எழுந்திரிச்சு வரணும். அப்படியே அந்த கோயிலில் இருக்கிற அந்த பூமி இருக்குது பாருங்கள், அப்படியே இறங்கி உள்ளே வாங்கிடும். அது ஃபுல்லாக பூமிக்குள்ளே வாங்கிடும். அது நீங்கள் உட்கார போகும்போது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த இந்த சக்தி எல்லாம், தேவையில்லாத சக்தி எல்லாம் அப்படியே சரன்னு உள்ளே இழுத்துட்டு பூமிக்குள்ளே போயிடும். அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதுக்கு தான் சாமி கும்பிட்றோம், அதுக்கு தான் அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது கோயிலுக்குள்ளே தான் நடக்கும். காரணம், கடவுள் கோயிலுக்கு வந்து வந்து போகிறதுனால இன்னும் இன்னும் அதிகப்படியான பவர் அந்த கோயிலை சுற்றி இருக்கும். அப்படி இப்போ நாங்கள் அங்கே நம்ம கோயிலெலாம் இருக்கு இல்லைங்களா, உள்ளே நீங்களாம் வந்திருக்கீங்க இல்லையா? வந்திருக்கேன் சார். உள்ளே நுழையும் போகும்போதே அதனுடைய சக்தியை வந்து பிரமிச்சு போயிடுவாங்க எல்லாரும். நான் வந்து உங்கள் சன்னுடைய பதிவில் கூட சொல்லியிருப்பேன் சார். நான் வந்து செல்வியாக முதல்ல அந்த கோவிலுக்கு போனேன் சார். சொன்னாங்க இந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அப்படின்னு. திருமதியாக தான் திருப்பி அந்த கோவிலுக்கே போனேன். அதுதான் சொல்லாமல் கரெக்டாக சொல்கிறீங்க. அது ஏன்னா அது பரிகார கோயில். ஸ்ரீ மகாசிவலிங்கேஸ்வரம் கூச்சிக்குளத்தூர் திண்டிவனம் அப்படிங்கிற கோயில் பரிகார கோயில். எப்பவுமே வழக்கமாக ஒரு கோயிலுக்கும் பரிகார கோயிலுக்கும் இன்னும் இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு நிறைய சக்தி இருக்கும். பரிகார கோயில் அத்தனை கோயிலுக்கும் சக்தி அதிகம் இருக்கும். காரணம், அவங்க எல்லாம் வந்து வந்து போவாங்க. அப்போ நீங்கள் கூட கேட்கலாம், வந்து வந்து போவான் இறைவன் வந்து போனாக்கா, அப்போ ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் சிவன் கோயிலில் சிவன் வந்து வந்து போகிறாரா? வந்து வந்து போக தான் செய்கிறார். நம்மளால் உணர முடியுது சார் அந்த கோயிலுக்கு முடியுது. ஆமாம், போயிட்டு வந்தவங்களுக்கு உணர முடியும். ஏன்னா இப்பவும் சரி, அங்கே வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ நமக்கு கிளைண்ட் இருக்காங்க, வருவாங்க. ஐயா நான் கோயில் பார்க்குறதுக்காக வந்தேன், உங்களை பார்க்க வரேன். அதுதான் அந்த 2 வேளை தான். லண்டன்லேருந்து வந்திருக்காங்க, அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறாங்க, சிங்கப்பூர், மலேசியா, எவ்வளோ நாடுங்க. அங்கே உள்ள குருக்களே சொல்லுவார், ஐயா நானும் எவ்வளோ கோயிலில் இருந்திருக்கிறேன், ஆனால் தினமும் யாருன்னா ஒரு 2 பேராவது வெளிநாட்டிலேருந்து வர்றாங்களேம்பாங்க. உள்ளூர்காரங்க வர்றது வரட்டும், கம்பல்சரி 2 பேராவது வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. இதுக்குன்னு வந்து அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரே இது, நானும் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கிறேன், இங்கே வந்தாக்க பிரமிப்பாக இருக்குது, இன்னமும் ஒரு பவர் இருக்குது, ஒரு வித்தியாசமான பவர் இருக்குது, என்னென்ன தெரியல, எங்களுக்கு சொல்ல தெரியலன்னுவாங்க. அது தெரியாது, அது பவரெல்லாம் உணர தான் முடியும், சொல்ல தெரியாது. அது அங்கே அது உண்டு. ஏன்னா காரணம், பரிகார கோயில் எல்லா கோயிலுக்கும் ஒரு பவர் இருக்கும். அதுவும் இது புது கோயில் இல்லையா, மற்ற எல்லா கோயிலும் வந்து பழைய கோயில் இல்லையா, பல வருஷம் ஆனங்கள். இது ஒரு புதுசு ஹெவி பவர் இது. ஏன்னா இது கைலாயமலையினுடைய வரம் பெற்று உத்தரவு வாங்கி கட்டினது. அதனால் அவர் விரும்பி வந்து வந்து போகிற இடம்.
வரவங்க அவங்க பிரச்சனை என்னவோ நீங்கள் அங்கே போய் கேளுங்க. நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அங்கே போவாங்க. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ப்ரொமோஷன். அவங்களுக்கு தேவை அது 2 தான். 2மே கிடைச்சிடும். இன்னும் சில பேருக்கு வேலையிலே கெரியரில் பல பிரச்சனை, அங்கே போய்ட்டு வந்து அது தீர்ந்துடுது. பிஸ்னஸ் மேனுங்களுக்கு பிஸ்னஸ்ஸு ரொம்ப நொடிஞ்சு போய்ட்டும், ரொம்ப இதாகல, எங்களால் மேலே வரலான்னு பார்க்குறோம், வரவே முடியல. அங்கே போகிறீங்க, வந்துடுறாங்க. லைஃப்பில் ஃபேமிலியோடு போகிறாங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் செல்வியாக போனேன், திருமதி ஆகிட்டேன். கல்யாணம் ஆகாமல் போனேன், கல்யாணம் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அதுதான் நம்ம தேவை என்னவோ அது கேட்குறோம். உங்களுக்கு தேவை அப்போ அதை கேட்டீங்க. இப்போ கல்யாணம்னா அடுத்து குழந்தை வேணும்னு கேட்க போகிறீங்க. மனிதன் இயல்பு தான். குழந்தை கிடைச்சாலும் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். கடவுளுக்கு என்ன தெரியுமா, மனிதனுக்கு தேவையானது கொடுக்குற வேலை தான் கடவுளுக்கு. கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம முறை பிரகாரம் சரியான இடத்துக்கு சரியான முறையில் போயிட்டு நம்ம அதை போய் வேண்டுதல் வச்சாக்கா அங்கே போயிட்டு வந்தாலே போதும். நம்ம எனர்ஜி நீங்கள் அங்கே போயிட்டு வந்தாவே, அங்கே கனெக்ட் ஆயிடுச்சுனாவே ஒன்றும் தடுக்க முடியாது, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. தானாக அது கிடச்சிரும், தானாக அது நடந்துடும். கண்டிப்பாக சார். அதனால் வீட்டில் இருந்து கும்பிடும் போகும்போது இன்னொரு வரைக்கும் நான் உங்களுக்கு நல்ல விவரமாக சொன்னேன். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சார், நம்ம கோவிலில் இத்தனை நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நேயர்கள் நிறைய பேருக்கு தெரியும் சார். நம்ம சார்ந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரியும் சார். அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்களும் வந்து விட்டுட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக வர ஜனவரி மாதம் நம்ம வந்து யாகம் ஒன்று பண்ண போகிறோம் சார். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். ஆமாம், ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருப்பேன். நம்மளுடைய பேரை பவர் ஏற்றணும். கடவுளுக்கு பவர் தானே ஏற்றணும். பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம், ஆராதனை, யாகம் இதெல்லாம் பண்ண தான் உரு ஏறிட்டு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அதேமாரி மனுஷனுக்கும் எதை செய்யணுன்னாக்க பேர். எங்கள் கடவுளுக்கு பேரை சொல்லி தாங்க நாங்கள் பவர் பண்ணுறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் பேரை முதல்ல சொல்லிடுவாங்க, சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க, உரு ஏற்றுவாங்க, பவர் ஏற்றுவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போது யாகம் எங்கே நடக்குதோ அங்கே போனீங்கன்னாக்க உங்கள் பேருக்கு பவர் ஏறிடும். யாகம் நடத்துகிற இடமா நம்ம எந்த கோயிலுக்கு எங்கே தேட முடியாது. நம்ம கோயிலில் வந்து ஜனவரி மாதம் யாகம் நடத்த போகிறோம். அவ்வளோ பேரும் கலந்துக்கலாம், அவ்வளோ பேரும் வரலாம். உங்கள் பேரில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரை உரி ஏற்றிக்கிடலாம். நீங்கள் நின்று பண்ணவே அங்கே அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் பேரில் உரி ஏறிடும். அதனால தான் சொல்கிறது, கோயிலில் தான் சில சம்பிரதாயம்லாம் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, கோயிலில் நான் முதல்ல ஒன்று ஆரம்பித்தேன். வீட்டில் ஃபோட்டோ தான் இருக்கும், கோயிலில் விக்கிரகம் இருக்குன்ட்டு. சில பேர் இப்படியும் கேட்கலாம், என்னது சரி சார் நாங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கோமேன்னு சொல்லலாம், இல்லை நாங்கள் இனிமேல் வச்சுக்கிறோன்னு கூட சொல்லலாம். வைக்கக்கூடாது. விக்கிரகம் எவ்வளோ சைஸுக்கு வைக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் கைப்பிடி அளவுக்கு தான் விக்கிரகம் இருக்கணும். 1 அடி, 1/2 அடி, 3/4 அடி, 1 அடி உள்ள விக்கிரகத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டிங்கன்னாக்கா அது உரி ஏறிடும். அது அங்கே இருக்கும், நீங்கள் வெளியே போயிடணும். அப்படின்னா உங்கள் வீடு கோயிலில் மாறிடுச்சின்னு அர்த்தம். கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் குடியிருக்க முடியுமா? இருக்க முடியாது. நீங்கள் வெளியே போயிடணும். உங்களை இருக்க விடாது. இருக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமோன்னு தெரியல. ஸோ அதனால் விக்கிரகம் இருக்கிற இடத்துல தான் பவர், அங்கே தான் ஊறி வரும், அது கோயிலில். அதனால் நாம் வீட்டுக்குள்ளே பூஜை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றோமே, அது என்னதுக்கு? எங்கே ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ இல்லாமல் சும்மானா நீங்கள் நின்று கடவுள் இருக்கிற மாதிரி உள்ள மனசை உள்ளே கொண்டு வந்து நின்று சாமி கும்பிட்றதுக்கு பதில் சாமியவே உருவமாக வச்சு கும்பிடும்போது கண்ணு முன்னே கடவுள் நிற்கிறாரு. கண்டிப்பாக சார். ஈஸியாக உங்களுக்கு கேட்டது உள்ளே போய் கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்காக தான் வீட்டில் பூஜை அறையில் சாமி போட்டு வைக்கணும். வேறு எந்த காரணமும் எந்த ரீசனும் இல்லை. ஸோ அங்கே கும்பிட்றதுக்கும் கோயிலில் போய் கும்பிட்றதுக்கு உண்டான விளக்கத்தை எக்ஸ்ப்ளனேஷனை டெஃபினிஷனை ரொம்ப அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்கும் புரிய நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நேர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் நம்மளுடைய ஸ்ரீ மகா சிவலிங்கேஸ்வரம் கோவிலில் வந்துட்டு யாகம் வளர்க்க போகிறாங்க. ஸோ அந்த யாகத்தில் கலந்துக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழியை வந்து அமைச்சு கொடுக்க போது. கண்டிப்பாக விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.